Dear students, have a good day. Today is our 8th standard maths class. We are going to continue exercise 3.2 fifth Roman letter. Okay, previous class வந்து நம்ம 4 Roman letters வரைக்கும் நம்ம பார்த்தோம். Today's class நம்ம வந்து next Roman letter பார்க்க போறோம். That is divide. Okay, so first question பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 32y square minus 8yz by 2y. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இதை தொடர்ந்து நம்ம செகண்ட் தேர்ட் ஃபோர்த் சம்முக்கான ஆன்சர்ஸையும் பார்த்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின் வந்து தான் நான் வந்து இந்த மாடலில் எழுதியிருக்கேன். ஏன்னா டிவைட் தானே பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அதனால் 32y ஸ்கொயர் மைனஸ் 8yz by 2y. ஓகே, ஸோ இதில் நான் டிவைட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு டேர்முக்கும் இந்த 2yயை பிரித்து கொடுக்க போகிறேன். ஓகே, சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ 32y ஸ்கொயர் by 2y. ஓகே, மைனஸ் 8yz by 2y. ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டரில் வேரியபிள்ஸ் டேர்ம் வரும்பொழுது நம்ம சப்ராக்ட் பண்ணிப்போம் பவர்ஸை. ஓகே, நம்மளுக்கு மல்டிப்பிளில் வரும்போது பவர்ஸை ஆட் பண்ணுவோம். ஸோ டிவிஷனில் வரும்போது பவர்ஸை சப்ராக்ட் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா, ஃபர்ஸ்ட் நான் நம்பர்ஸை வந்து கேன்சலேஷன் பண்ணுறேன். 2 1s are 2. இங்கே எனக்கு 32 வந்து 2 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் வேரியபிள்ஸை கேன்சலேஷன் பண்ண போகிறேன். இங்கே பவர்ஸ் வந்து 1 இருக்கிறதுனால நான் y பவர் 1ஐயும் y பவர் 2ஐயும் கேன்சல் பண்ணால் எனக்கு ஒரே ஒரு y வரும். பிகாஸ் பவர்ஸை சப்ராக்ட் பண்ணால் 1 தான் கிடைக்கும். ஸோ எங்கே பவர்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல y இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே தான் ஒரே ஒரு y இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இந்த டேர்ம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 கூட 8ஐ கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2, 2 4s are 8. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா y பவர் 1, இங்கேயும் y பவர் 1. அப்போ ரெண்டுமே சேம் பவராக இருக்கிறதுனால 0 ஆகிடும். ஓகே, எனிதிங் பவர் 0 1. ஓகே, நெக்ஸ்ட்டு z டேர்ம் நம்ம கேன்சல் பண்ண முடியாது பிகாஸ் இங்கே z டேர்ம் இல்லை. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறத நம்ம எடுத்து எழுதிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் எல்லாமே 1 1 வந்துருச்சு. ஸோ அதனால் டினாமினேட்டரை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. நியூமரேட்டர் மட்டும் பாருங்கள். இங்கே 16 இருக்குது, இங்கே y வந்து 1 இருக்குது. அப்போது 16y, இங்கே மைனஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 4. ரிமைனிங் வேரியபிள் z தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம், டிவைட் பண்ணோம்னா நம்மளுடைய ஆன்சர் 16y minus 4z. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 4m ஸ்கொயர் n கியூப் பிளஸ் 16m பவர் 4n ஸ்கொயர் மைனஸ் mn பை 2mn. இதுதான் வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற கொஷினை தான் நான் நியூமரேட்டராகவும் டினாமினேட்டராகவும் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்முக்குமே இந்த 2mn பிரித்து எழுதிடலாம். ஓகே, ஸோ எப்படி எழுதலாம்னா 4m ஸ்கொயர் n கியூப் பை 2mn. ஓகே, பிளஸ் 16m பவர் 4n ஸ்கொயர் பை 2mn. ஓகே, ஒவ்வொரு டேர்முக்கும் நான் இந்த 2mn பிரித்து எழுதுறேன். நெக்ஸ்ட் மைனஸ், ஹியர் மைனஸ் mn பை 2mn. ஓகே, ஸோ இப்போ நான் கேன்சலேஷன் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை கேன்சலேஷன் பண்ணிடலாம். 2 1s are 2, 2 2s are 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவரில் இங்கே எல்லாமே 1 1 இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டர் தட் மீன்ஸ் டிவிஷனாக இருக்கும் போது நம்ம பவர்ஸை சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ m பவர் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே ஒரு பேலன்ஸ் இருக்கும். பிகாஸ் 2ல் 1 போச்சுன்னா 1. நெக்ஸ்ட்டு n இங்கே ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இங்கே பவரில் 3ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 2. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டேர்மில் 2வையும் 16ஐயும் கேன்சல் பண்ணுவோம். 2 1s are 2, 2 8s are 16. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா m பவர் 1, இங்கேயும் n பவர் 1. ஸோ m பவர் 1ல் 4ல் 1 சப்ராக்ட் பண்ணால் இங்கே 3 கிடைக்கும். இங்கே பவரில் 2 3 1 இருக்குது. ஸோ 2ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 1. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 இருக்குன்னு மீனிங். ஸோ 1 2 கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். m கேன்சல் ஆகிடும், n கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறதுலாம் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எடுத்து எழுதிப்போம். ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது? 2. ஸோ டினாமினேட்டர் எல்லாமே 1 1 வந்ததுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ 2 ஃபர்ஸ்ட் டேர்மில் மட்டும் பாருங்கள் 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு m பவர் 1, n பவர் 2 இருக்குது. ஸோ அப்போ n பவர் 2. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்முடைய ஆன்சர் 2mn ஸ்கொயர் ப்ளஸ், இப்போ செகண்ட் டேர்ம் பாருங்கள் 8, இங்கே m பவர் 3 இருக்கா? ஸோ m பவர் 3, n பவர் 1. ஓகே, minus
இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு mn ரெண்டு வேரியபிளுமே ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1/2 தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். நீங்கள் n பவர் 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் பரவாயில்ல. சரியா? ஸோ நம்மளுடைய ஆன்சர் 2mn ஸ்கொயர் ப்ளஸ் 8m கியூப் n ப்ளஸ் 1/2. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 5xy ஸ்கொயர் மைனஸ் 8x ஸ்கொயர் y கியூப் பிளஸ் 6xy பை 6xy. ஸோ இது எல்லா டேர்மையும் 6y டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் நான் இந்த மெத்தடில் எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நியூமரேட்டர்லையும் பைக்கு அப்புறம் கொடுத்துருக்க டினாமினேட்டர்லையும் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப்பு ஒவ்வொரு டேர்முக்கும் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 6xy பிரித்து எழுதுவோம். கரெக்டா? ஸோ 5xy ஸ்கொயர் பை 6xy. நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா மைனஸ் 18x ஸ்கொயர் y கியூப் பை 6xy. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 6xy பை 6xy. இப்போ இதை 5 பை நம்ம என்ன பண்ண முடியாது, 5ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ண முடியாது. பட் xy டேர்மை கேன்சல் பண்ணலாம். அப்போ பாருங்க x கேன்சல் பண்ணிடுங்க. y பார்த்தீங்கன்னா பவர் 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு. அப்போ 2ல 1 போச்சுன்னா ரிமைனிங் 1 இருக்கும். நெக்ஸ்ட் 6 1s are 6, 6 2s are 6 3s are 18. ஓகே, 6 3s are 18. இங்கே x பவர் 1 y பவர் 1ன்றதுனால பவர்ஸ் நம்ம மைனஸ் பண்ணிப்போம். ஸோ 2ல 1 போச்சுன்னா இங்கே பேலன்ஸ் 1x இருக்கு. இங்கேயும் 3ல 1 போச்சுன்னா 2x இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கு. அப்போ ரெண்டுமே ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கு பாருங்க, 5/6. இங்கே என்ன இருக்கு, y. ஓகே, மைனஸ் இங்கே நம்மளுக்கு கேன்சலேஷன் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 3xy ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே கேன்சல் ஆனதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே 1ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் நம்ம இந்த மெத்தட்லேயே எழுதலாம். இல்லை இதுக்கான ஆன்சர் நம்ம இன்னொரு ஆர் வேற மாதிரியும் எழுதலாம். பிகாஸ் இது ஃபுல்லாக டினாமினேட்டர் கொண்டு வந்தோம்னா இந்த 6 எல்லாத்துக்கூடயும் மல்டிபிள் ஆகும். அப்போ மல்டிபிள் ஆச்சுன்னா பாருங்க 6 3s are 18, 6 1s are 6. ஸோ அப்போ என்ன இங்கே ஆன்சர் வரும்னா ஆர் இந்த ஆன்சர் எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா 5y மைனஸ் 6 மட்டும் இங்கே இருக்கிறதுனால 5 கூட மல்டிபிள் பண்ண வேணாம். பேலன்ஸ் ரெண்டு டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். 6 3s are 18, 18xy ஸ்கொயர். நெக்ஸ்ட் 6 into 1 6 பிளஸ் 6 by whole divided by 6. இந்த ரெண்டு ஆன்சர்ல எந்த ஆன்சர் வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 81 p பவர் 4 q ஸ்கொயர் r கியூப் பிளஸ் 2 p கியூப் q கியூப் r ஸ்கொயர் மைனஸ் 5 p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர் பை 3pq ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேர்ம் நியூமரேட்டர்லையும் செகண்ட் பைக்கு அப்புறம் கொடுத்துருக்க டினாமினேட்டர்லையும் எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த நியூமரேட்டரில் இருக்கிறத காமனாக எடுக்க போகிறோம். 81 எதுவும் சேஞ்சஸ் ஆகாது, 81 அப்படியே எழுதிப்போம். இப்போ நியூமரேட்டரில் நம்ம என்னெல்லாம் காமனாக எடுக்க போகிறோம் பாருங்க, எல்லாத்துலேயுமே PQR 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 எல்லா டேர்ம்லையுமே இருக்குது. ஸோ அப்போது PQR வந்து காமனாக எடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா P வந்து நம்மளுக்கு லோயர் பவர் எது இருக்கு பாருங்க, ஸ்கொயர்ல இருக்கு. அப்போ இதுல ஸ்கொயர் எடுக்கலாம், இதுலயும் ஸ்கொயர் எடுக்கலாம், இதுலயும் ஸ்கொயர் எடுக்கலாம். அப்போ ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாமா? அதே போல Qவும் ஸ்கொயர்ல இருக்கு. அப்போ இங்க இருக்கிற ஒரு ஸ்கொயர், இங்க ஸ்கொயர், இங்க ஸ்கொயர் எடுத்துடலாம். அதே போல R. ஸோ இப்போ எல்லா டேர்ம்ல எழுதுனோன்னு P ஸ்கொயர் Q ஸ்கொயர் R ஸ்கொயர் காமனா வெளியே எடுத்துட்டேன். ரிமைனிங் இப்போ என்ன இருக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல PQR. ஸோ இங்க ஸ்கொயர் எடுத்துட்டுனா 4ல 2 போச்சுன்னா 2, அப்போ p ஸ்கொயர்னு தான் இருக்கும். இது மல்டிபிள் பண்ணால் டேர்ம் கரெக்டாக வந்துடும். q ஸ்கொயர் ஃபுல்லாக எடுத்ததுனால q டேர்மே இங்கே வராது. r ஸ்கொயரில் இங்கே ஆர் கியூப்ல ஆர் ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் ஒரே ஒரு ஆர் இருக்கும். அப்போ ஆர் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டேர்ம் க்ளோஸ்ட். செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 அப்படியே இருக்கும். p ஸ்கொயர் ரெண்டுமே கியூபாக இருக்கு. அப்போ 2 பவரில் வந்து 2 கம்மியாகும். அப்போ என்ன ஆகும்னா p q ஆர் ஸ்கொயர் ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஸோ ஆர் டேர்மே இங்கே வராது. நெக்ஸ்ட் மைனஸ் 5 போட்டுப்போம். அதே போல் இங்கே p q r எல்லாமே ஸ்கொயராக இருக்கிறதுனால மொத்தமே வெளியே எடுத்தாச்சு. அப்போ இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல் ஸ்கொயர் டினாமினேட்டரில் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வரணுமா? 3 ஸ்கொயர் 9, 3 3s are 9, p ஸ்கொயர் q ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். இப்போ நான் எதுக்கு காமனாக எடுத்தேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது p ஸ்கொயர் q ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் நம்ம இப்போ காமனாக எடுத்தோன்னா இதை அப்படியே ஃபுல்லாக கேன்சலேஷன் பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் காமனாக எடுத்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9ஐயும் 81ஐயும் இங்கே கேன்சல் பண்ணலாம். 9 1s are 9, 9 9 9s are 81.
ஓகே 9 1s are 9 9 9s are 81. நெக்ஸ்ட் p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர் அதே போல இங்கேயும் p ஸ்கொயர் r ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயரை வந்து கேன்சலேஷன் பண்ணிடலாம். ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கு அதை எடுத்து அப்படியே கீழே எழுதிப்போம். ரிமைனிங் இங்கே 9 இருக்கு. கீழே நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா p ஸ்கொயர் r பிளஸ் 2pq மைனஸ் 5 இருக்கு. இப்போ இதுதான் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கு. இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணிப்போம். 9 p ஸ்கொயர் r பிளஸ் 9 2s are 18 pq 9 5s are 45. ஸோ இதுதான் நம்மளுடைய fourth சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ரோம் லெட்டர் ஐடென்டிஃபை த எரர் அண்ட் கரெக்ட் them. இப்போ நமக்கு கொடுத்துருக்க இந்த 6 கொஸ்டின்ல சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம கரெக்ட் பண்ண போறோம். ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7y ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பிளஸ் 3y ஸ்கொயர் எல்லாமே y ஸ்கொயரா இருக்கு. அப்போ இது எல்லாமே லைக் டேர்ம் தானே. பிளஸ் ஆர் மைனஸ் சேஞ்சஸா வந்தாலும் சரி, நம்பர்ஸ் சேஞ்சஸா வந்தாலும் சரி, வேரியபிள் ஈக்குவலா இருந்தா இது எல்லாமே லைக் டேர்ம். கரெக்டா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். பிகாஸ் இங்க நம்ம சப்ராக்ஷன் சிம்பிள் ஒன்று இருக்கு. இங்க அடிஷன் சிம்பிள் பார்த்தோன்னா 7y ஸ்கொயரும் 3y ஸ்கொயரும் தான் நம்மளுக்கு சேம், அதாவது பிளஸ்ல வந்திருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதை சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ 7y ஸ்கொயரையும் 3y ஸ்கொயர் ஆட் பண்ணா 10y ஸ்கொயர். 10y ஸ்கொயர் கூட மைனஸ் y ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 9 தான் வரும். ஆனா இங்க நமக்கு என்ன எரர், 10. இதுதான் தப்பு. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வரணும், 9y ஸ்கொயர் தான் ஆன்சர் கரெக்ட். இது தப்பு. ஸோ நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9y ஸ்கொயர். ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் சம் 6xy பிளஸ் 3xy ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் y ஸ்கொயர். மல்டிபிள்ல தான் நம்ம ஸ்கொயர், அதாவது எக்ஸையும் மல்டிபிள் பண்ணும்போது பவர்ஸ் ஆட் பண்ணிப்போம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அடிஷன். ஸோ அப்போ வேரியபிள் வந்து லைக் டேர்மா இருந்தா வேரியபிளை ஆட்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், நம்பர்ஸ் கூட சேர்த்து எழுதிடணும். அப்போ 6xy கூட 3xy ஆட் பண்ணனா 9xy தான் நம்மளுக்கு ஆன்சர். இது எரர். ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் சம். இப்போ m நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணலாம். m கூட ஃபர்ஸ்ட் 4m மல்டிபிள் பண்ணா m இன்டூ 4m ஸ்கொயர். கரெக்டா நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சைன் போட்டுப்போம். நெக்ஸ்ட் m கூட 3 மல்டிபிள் பண்ணுவோம். 3m இங்க 3m இருக்கா, இல்ல. ஸோ அப்போ இதுதான் தப்பு. ஸோ அப்போ நமக்கு இங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4m ஸ்கொயர் மைனஸ் 3m. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் 4n ஸ்கொயர் மைனஸ் 2n பிளஸ் 3. ஸோ இப்போ இந்த டேர்ம் இது ஈக்குவலா வருதான்னு செக் பண்ணிப்போம். நமக்கு ஹோல் ஸ்கொயர்னா நம்ம என்ன பண்ணுவோம், உள்ள கொண்டு வந்து ஒவ்வொன்றுத்து கூட மல்டிபிள் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ 4 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும், 16. பட் இங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 4a கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தப்பு தானே, இதுதான் எரர். அதே போல n ஸ்கொயர் கரெக்டா கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டேர்ம்லாம் பாத்தீங்கன்னா இங்க கரெக்டா இருக்கு. ஸோ இந்த சேஞ்சுமே இல்லை. அப்ப இங்க என்ன தப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4n ஸ்கொயருக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வரும், 16n ஸ்கொயர்னு வரணும். பேலன்ஸ் இருக்க டேர்ம்ல நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதை அப்படியே எடுத்து எழுதிப்போம். ஓகே நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். இப்போ இதை 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதை மல்டிபிள் பண்ணலாம். எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் எக்ஸ் இன்டூ இங்க போட்டுக்கிறேன், எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்டூ 3x. நெக்ஸ்ட் 2 கூட எக்ஸ் 2 கூட 3 பண்ணும். மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2x வரணும். மைனஸ் 2 இன்டூ 3 மைனஸ் 6. ஸோ நம்மளுக்கு இங்க எந்த டேர்ம் மிஸ் ஆகுது பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மைனஸ் 6 நம்மளுக்கு வந்துடுச்சு. இந்த நடுவில் இருக்க டேர்மை 3x கூட மைனஸ் 2x பண்ணா நம்மளுக்கு எக்ஸ்ன்ற டேர்ம் இங்க மிஸ் ஆகுது. கரெக்டா? அப்ப இங்க என்ன ஆன்சர் வரணும்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஆன்சர் வரணும். இந்த மைனஸ் எக்ஸ் இங்க பிளஸ் எக்ஸ் இங்க இல்ல. ஸோ அதுதான் நம்மளுக்கு எரர். ஸோ அப்ப நம்மளுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் 6th ஒன் பார்த்துருவோம். இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் 3p ஸ்கொயர் இருக்கு பிளஸ் 4p மைனஸ் 7 இருக்கு. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எதுவுமே பண்ணல. மைனஸ் சைன், அதாவது சைனை மட்டும் காமனா வெளியே எடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் சைனை காமனா வெளியே எடுத்திருக்காங்க. புரியுதா? பிராக்கெட் போட்டிருக்காங்கல்ல. அப்ப மைனஸ் காமனா நம்ம வெளியே எடுத்தோம்னா உள்ள இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் மைனஸ்லாம் பிளஸ் ஆகும், பிளஸ்லாம் மைனஸ் ஆகும். ஆனா இங்க எந்த சேஞ்சஸுமே ஆகல. இந்த 3p ஸ்கொயர் கிட்ட இருக்க மைனஸ் மட்டும் தான் வெளியே வந்திருக்கு. பேலன்ஸ் இருக்க சைன்லாம் மாறல. அப்போ இந்த சைன் தான் நம்மளுக்கு எரர். சோ அப்ப இங்க என்ன வரும், பிளஸ்ஸா இருக்கதெல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸா இருக்கதெல்லாம் பிளஸ் ஆகும். அப்போ மைனஸ் பிராக்கெட் போட்டுட்டு 3p ஸ்கொயர் மைனஸ் 4p பிளஸ் 7 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அவர் 7th கொஸ்டின்.
ஸ்டேட்மெண்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ என்னன்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் பி என்னன்னு பார்த்துருவோம். ஸ்டேட்மெண்ட் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் 24p ஸ்கொயர் கியூப் இஸ் டிவைடட் பை 3p கியூப். ஸோ இதால டிவைட் பண்ணோம் அப்படின்னா தென் த கோஷியன்ட் இஸ் 8p. ஸோ அப்போ கோஷியன்ட் அப்படின்னா இதை டிவைட் பண்ணுற வர நியூமரேட்டர் நம்பர் என்ன அப்படின்னா 8pன்னு சொல்றாங்க. ஸோ அதை செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 24p ஸ்கொயர் கியூப் பை 3p கியூப். ஸோ இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 8pன்ற ஆன்சர் கிடைக்கணும். ஸோ பாருங்க 3 1s are 3, 3 8s are 24, 8ன்ற நம்பர் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கியூக்கு கியூ கேன்சல் ஆகிடும். p பவர் 1ன்றதுனால சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ p 2ல வந்து 1 போச்சுன்னா 1. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 8p. ஓகே, p பவர் 1 போடணும்னு அவசியம். கரெக்ட் ஆன்சர் வந்துச்சா? அப்போ இது கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா simplification of 5x plus 5 by 5 is 5x. இதை simplify பண்ணோம்னா 5x ஆன்சர் வருமா? இப்போ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 5x plus 5. அப்போ 5 காமனா வெளியே எடுக்கலாமா? 5 இன்டூ இங்க 5 காமனா எடுத்தா x மட்டும் இருக்கும். பிளஸ் இங்க 5 வெளியே எடுத்துட்டோம்னா 1 இருக்கும். பை டினாமினேட்டர்ல எதுவும் பண்ண வேணாம், அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணா 5 கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கு? x plus 1 இருக்கு. ஆனா நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 5x. அப்போ இது தப்பு தானே? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. நம்மளுக்கு இங்க கீழே பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. இது கிடையாது, பிகாஸ் ஒன்னு தான் ட்ரூ, ஒன்னு ஃபால்ஸ். செகண்ட் பாத்தீங்கன்னா ஏ இஸ் ட்ரூ பட் பி இஸ் ஃபால்ஸ். அப்ப இங்கேயே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு, செகண்ட் ஒன்னு தான் நம்மளுடைய ஆன்சர்னு. தேர்ட் பாத்தீங்க, இப்ப செகண்ட் ஒன் தான் ஆன்சர் என்னவே நம்மளுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அப்போ நமக்கு இது 4 ஆப்ஷன்ல ஒன்னு தான் கரெக்டா இருக்க போகுது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டானது. அடுத்தது பாத்தீங்கன்னா 8th ஒன் இதே போல ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. இதுல ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஏ 4x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 2 இருக்கு. இப்ப இதுல 2 காமனா வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ இப்ப இந்த டேர்ம்ல 2 காமனா வெளியே எடுத்தோம்னா 2 வெளியே போட்டாச்சு. இங்க இருந்து ஒரு 2 வெளியே போயிடும், பிகாஸ் 2 2s are 4. கரெக்டா? சோ அப்போ ஒரு 2 வெளியே போச்சுன்னா ரிமைனிங் 2 இங்க இருக்கும். வேரியபிளா எந்த சேஞ்சஸுமே ஆகாது, அதை அப்படியே போட்டுப்போம். பிளஸ் இங்க 2 டேர்மே இல்லன்றதுனால நம்ம டிவிஷன் பண்ணிக்கிறோம். பிகாஸ் இது உள்ள கொண்டு வரும்போது 2 2 கேன்சல் ஆயிட்டு 3x மட்டும் இருக்கும். அதனால அப்ப 3x by 2. இங்க 2 வெளியே எடுத்துட்டோம்னா -1 மட்டும் தான் இருக்கும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே? அப்போ இது கரெக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா தட் மீன்ஸ் பி ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டுத்தையும் இப்ப நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சேம் ஆன்சர் வருதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2m minus 5. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மா அப்படியே எடுத்து எழுதிப்போம். செகண்ட் டேர்ம்ல இந்த மைனஸை மட்டும் உள்ள கொண்டு போகலாம். -5. ஸோ மைனஸ் வந்து உள்ள கொண்டு போனா -5 வந்துடும். அந்த மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 2m நம்மளுக்கு கிடைச்சிடும். கரெக்டா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2m 2m 4m -5 -5 -10. ஸோ அப்போ நம்மளுக்கு LHS சைடு நம்மளுக்கு இது ஆன்சர் வந்துருச்சு. இப்போ RHS சைடும் இதே ஆன்சர் வருதான்னு பார்க்கலாமா? ஸோ RHS சைடு வந்து 2m ஃபர்ஸ்ட் டேர்ம் நீங்க எதுவுமே பண்ண வேணாம், 2m -5 அப்படியே வச்சுக்கோங்க. பிளஸ் இங்க பிளஸ்ன்றதுனால நமக்கு கவலை இல்லை, அப்படியே செகண்ட் டேர்ம் எடுத்து பிராக்கெட் மட்டும் எடுத்துட்டு எழுதிக்கோங்க. இப்ப லைக் டேர்ம் பாத்தீங்கன்னா 2m 2m லைக் டேர்ம், அப்ப அது 4m ஆயிடும். -5 -5 சேம் சைன்றதுனால ஆட் பண்ணா -10. அப்ப ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர் வந்துருச்சா? சோ அப்போ ரெண்டுமே ஈக்குவல். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ட் தானே? போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ. அப்ப கரெக்ட். அப்ப பேலன்ஸ் இருக்க 3 ஆப்ஷன்ஸும் ராங்கா தான் இருக்கு. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ தான் நம்மளுக்கு 8th கொஸ்டினோட ஆன்சர். சோ இதோட நம்மளுக்கு எக்ஸசைஸ் 3.2 வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த எக்ஸசைஸ் பத்தி பார்ப்போம். We see the next class. Thank you students.